hello and a very good evening. நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி கோலிவுட் அன்கட். கோலிவுட் அன்கட்ல டெய்லி நம்ம கோலிவுட் பத்தின சினிமா நியூஸ், சினி ஃபங்க்ஷன், சினி ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். அண்ட் இன்னைக்கு உங்களுக்காக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஈவெண்ட்ஸோட வந்திருக்கேன். இன்னைக்கு சண்டே அதுவுமா நிறைய பிளான்ஸ் வச்சிருப்பீங்க அண்ட் நிறைய பேர் அவுட்டிங் போயிட்டு வந்திருப்பீங்க, நிறைய பேர் நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பீங்க. உங்களை மாதிரி எங்களுடைய வியூவர்ஸ்க்காக தான் இந்த ஸ்பெஷல் நிகழ்ச்சி. ஸோ இன்னைக்கு நம்ம நிறைய ஈவெண்ட்ஸ் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். பார்க்க போறது பாயும் புலி படத்தினுடைய ஆடியோ லான்ச். சுசீந்திரம் டைரக்ஷன்ல விஷால் அண்ட் காஜல் அகர்வால் நடிச்சிருக்காங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விஷாலும் சுசீந்திரனும் இணைஞ்சு எடுத்த படம் தான் பாண்டிய நாடு. அந்த படம் பெரிய சக்சஸ் கொடுத்துச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த படமும் அதை விட பல மடங்கு சக்சஸ் கொடுக்கும் அப்படின்னு நம்ம எல்லாம் எதிர்பார்க்கலாம். இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்ல நிறைய விஐபிஸ் கலந்துக்கிட்டாங்க. அண்ட் அவங்கெல்லாம் இந்த படத்தை பத்திய அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். வேல்ராஜ் பேசுகிறேன். இந்த பாயும்புலி கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி படம், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. நான் வந்து ஃபஸ்ட் டைம் சுசி சார் கூட இணைகிறேன், விஷால் சார் கூட பண்ணுற ஃபஸ்ட் ஃபில்ம். கண்டிப்பாக இந்த டீமே எனக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ண படம். எனக்கு கண்டிப்பாக அந்த படம் பேர் வாங்கி கொடுக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெண்ணிலா கபடி குழுவில் இந்த ஸ்டேஜில் நின்று அதே உணர்வோடு நிற்கிறேன். எங்கள் அப்பா அம்மாலாம் வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் விஷால் சாரும் சேர்ந்து பண்ணுற செகண்ட் ஃபில்ம் என்னுடைய கேரியரிலே ரொம்ப பெஸ்ட்டான படமாக அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக வந்து இமான் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நானும் அவரும் சேர்ந்து 3வது படம் பாண்டிய நாடு ஜீவா. இந்த படத்தில் 5 சாங்குமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்ஸ் அமைஞ்சிருக்கு. பைரம் சார் வந்து 2 சாங் நாங்கள் வந்து எழுதி டியூன் போட்டோம், ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. வேந்தர் மூவிஸ் உண்மைக்குமே வந்து நாங்கள் விஎஃப்எஃப்பில் எப்படி ஒர்க் பண்ணோமோ அதே மாதிரி தான் இந்த படத்துலேயே நாங்கள் ஒர்க் பண்ணோம். ஏன்னா ஒரு ஓன் ப்ரொடக்ஷன் ஃபீல் தான் விஷால் சாருக்கு எனக்கு இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். நான் இமான் அண்ணன் ஏறுற மேடை, திரும்பி பார்க்குற மேடை எல்லாத்துலேயும் அண்ணன் தான் இருக்கார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணன் இதே மாதிரி எல்லா மேடையும் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதனால் அண்ணனுக்கும் அண்ணன் வாசிக்கிற அந்த 6 மணி பெட்டிக்கும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் சார்பாக பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். எங்கள் மாபெரும் கவிஞர் சார் இருக்காங்க. ஆலமரம், அரச மரம், அத்தி மரம், வேப்ப மரம், புளிய மரம் பார்த்துருக்கேன். சிலுக்கு மரம் இப்போ தான் பார்க்குறேன். நமக்கு இந்த சிலுக்கு மரம் நல்லா நடக்குது, பேசுது, சிரிக்குது. சார் அவர்களை புகழ்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை, அவங்கள கும்பிட்றதுக்கு எனக்கு பாக்கியம் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
விஷால் சார் படத்தில் மட்டும் ஹீரோ இல்லை, நேரில் அவர் ஹீரோ தான். படம் தயாரிக்கிறதுலேருந்து ஹீரோவாக இருந்து எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த நடிகராகவும் இருக்கார், நண்பராகவும் இருக்கார், எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கார். விஷால் சார் இப்போவும் போல் எப்போவும் நல்லா இருக்கணும். அவர் கூட நாங்கள் எப்போவுமே நாங்கள் இருப்போம். சாருக்கு வாழ்த்துக்கள். எங்கள் அண்ணன் சுசீந்திரண்ணே அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுத்து என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்காரு. நான் இருக்கிற காலம் பூரா எங்கள் அண்ணனை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதனால் கண்டிப்பாக நான் இங்கே வந்துட்டு வரணும் அப்படின்றது நானும் நினச்சிட்டு இருந்தேன். அது காரணம் வந்து இங்கே இருக்கிறவங்க நிறைய பேருடைய ஃபேன். நான் விஷாலுடைய ஃபேன் நம்பர் 1. அவர் முதல் படங்கள்லேருந்து அவருடைய எல்லா படமும் நான் பார்த்துட்ருக்கேன். இப்போது படத்துக்கு படம் மெருகேறிக்கிட்டே இருக்கார். நடிப்பு வந்து முதல்லலாம் எமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவார். ஃபைட்டு ஆக்ஷன்ஸ் எப்போவுமே நல்லா பண்ணுவார். இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காமெடி டான்ஸ் இதெல்லாம் சொல்லவே வேண்டாம். அந்த பாலாவுடைய அந்த படத்தினுடைய சாங்கை மட்டும் நான் ஒரு 50 தடவை பார்த்துருப்பேன். டெஃபினட்டாக இங்கே யாருமே ஆட முடியாது அந்த அளவுக்கு. ஸோ எல்லா வகையிலையுமே அவர் மெருகேறிட்டு வராரு. அவருக்கு இன்னும் நிறைய படங்கள் வரணும், நல்லா இன்னும் எங்கேயோ உச்சாணிக்கு கொம்புக்கு எட்டணும் அப்படின்றது என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய விருப்பமும் கூட. அப்புறம் வைரமுத்து சாருடைய ஃபேன் நான், எல்லாருக்கும் தெரியும். நிறைய படங்கள் அவர் எழுதியிருக்காரு. இமானுடைய எல்லா பாடல்களும் கேட்டிருக்கேன். இப்போ அடுத்த படமும் எனக்கு அவர் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ தான் நேராக வந்து அவருடைய பழகக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடச்சிருக்கு. எல்லாருமே ஒரு வகையில் ஜீனியஸ்ன்னு சொல்லுவாங்க. ஈஸ் செமாட். அதாவது அந்த உட்காந்த இடத்துல இருந்தே அவருடைய அந்த துணியும் அந்த ஹை பிச்சும் ரேஞ்சை வந்து போகிறது வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏன்னா ஈஸ்வரா ரஹ்மான்லாம் வந்து நின்றுட்டு தான் பாடுறாரு அந்த ஹை பிச்செல்லாம். ஸோ ஒரு கேட்டகரியில் ஒருத்தர் ஃபேமஸ். அந்த மாதிரி இமான் வந்து அவர் மெலோடி கிங் அவர். ஸோ நல்ல டியூன்ஸை கொடுத்துட்ருக்காரு. அவருடைய பாடல் அவர் தான் விழா நாயகன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சுசீந்திரன் சொல்ல வேணாம். நான் வந்து அவருடைய முதல் படத்துலேயே அவர் படத்தை பார்த்துட்டு வந்து அவரை கூப்பிட்டு நான் என்னுடைய ஆதவன் ஷூட்டிங்கில் வந்து என்னோட சாப்பாடு சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் அவரோட பேசிகிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு படத்துலேயே நான் அந்த டைரக்ஷனுக்கு இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். எல்லாரும் நல்ல டீம் இது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். ஆடியோ மட்டும் அல்ல, படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். மதன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர் மதன் அண்ட் விநியோகஸ்தர் 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. சுசி என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. இன்றைக்கி விஷால் சார் படம் பண்ணுறதுக்கும் அவர் தான் காரணம். ஆக்சுவலாக பாண்டியன் நடும்போது அவர் சாலிகிராம் பக்கம் போகிறீங்க அப்படின்னாரு. நான் வந்து டீனர் பக்கம் போகிறீங்க அப்படின்னாரு. டீனர் பக்கம் போனால் கொஞ்சம் லேட்டாகும், வாங்க சாலிகிராம் பக்கம் போய் போவோம் அப்படின்னாரு. அப்போ பாண்டிய நாடு வந்து விஎஃப் உடைய ஃபஸ்ட்டு படம். அடுத்து நான் இப்போ பண்ணுறது அவங்க ப்ரொடக்ஷனில் 11 போட்டாங்க கிளாப்போர்டில். நானே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். ரொம்ப பிரேக் எடுத்துட்டோமோ அப்படின்னு. அவ்வளோ ஸ்பீடு. எதுக்கு சொல்ல வரேன்னா விஷால் சாருடைய ஸ்பீடு சொல்ல வரேன். அப்படி ஒரு பரபரன்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஆள். சுசியும் அப்படி தான், அவ்வளோ ஸ்பீடாக. இந்த கதை பிள்ளையார் சொல்லி போட்டதுலேருந்து தெரியும். பார்த்த படம் அவ்வளோ பீக்காக முடித்து படத்தை வந்து 3 பார்த்துட்டான். அவ்வளோ ஸ்பீடாக வந்திருக்கிற ஒரு படம், ஒரு நல்ல டீம். கண்டிப்பாக இந்த படம் சுசி கேரியர்லேயும் விஷால் சார் கேரியர்லேயும் ரொம்ப நல்ல படமாக இருக்கும். அதே மாதிரி வேல்ராஜ் சாருடைய ஒர்க்கு, கேமராமேனாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. இமான் சார் ஒவ்வொரு சாங்கும் நாங்கள் போய் ரெக்கார்டிங் தியேட்டரில் கேட்போம். அவ்வளோ எனர்ஜியாக கொடுத்துருந்தாரு. அதில் எனக்கு வந்து அந்த தீம் மியூசிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு போட்டு கேட்கும்போது அவ்வளோ ஒரு எனர்ஜியாக இருக்கும். படமே பார்க்கும்போது ஒரு பரபரன்னு ஒரு ஸ்பீடான ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் படம் பார்க்குறதுக்கான ஃபீல் இந்த படம் கிடைக்கும். கண்டிப்பாக அந்த படத்தில் உள்ள டீம் எல்லாருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. கோலிவுட் அன்கட்ல இப்போ நம்ம பார்க்க போகிறது யட்சன் படத்தினுடைய ஆடியோ லான்ச். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது விஷ்ணுவர்தன் அண்ட் இதில் ஹீரோவாக நடிக்கிறது விஷ்ணுவர்தனுடைய தம்பியான கிருஷ்ணா அண்ட் ஆர்யா. கிருஷ்ணா கிட்ட கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தோம், உங்களுடைய அண்ணா படத்தில் நீங்கள் எப்போ நடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேள்வியை அவருடைய அண்ணா கிட்டையும் கேட்டிருந்தாராம். அண்ட் அதுக்கு அவருடைய பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ எப்போ நல்லா நடிக்கிறியோ, மக்கள் மனசில் நீ எப்போ நல்லா இடம் பிடிக்கிறியோ அப்போ தான் என் படத்தில் நடிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வாய்ப்பு இப்போ கிருஷ்ணாக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் பாருங்க.
பிரகாஷ், எச்என் படத்தோட சினிமாட்டோகிராஃபர். டைரக்டர் விஷ்ணுவர்தனோட ஆரம்பம் ஃபிலிமுக்கு அப்புறம் நான் பண்ணுற செகண்ட் ஃபிலிம் இது. எச்என் ஃபிலிம் பற்றி சொல்லணுன்னா காமெடி பேஸ்டு ஆக்ஷன் த்ரில்லர்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து விஷுவலாக வந்து இப்போ டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்னால 2 பேரும் டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல்லேருந்து வர மாதிரி ஸ்டோரி. ஸோ விஷுவல் ட்ரீட்மெண்ட்டும் 2 பேருக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ட்ரை பண்ணியிருக்கோம். சிங்கிள் ஹீரோ, அதுவும் ஆர்யாவெல்லாம் வந்து தனியாகவே சமாளிக்க முடியாது. அதில் டபுள் ஹீரோஸ் வேறு, கிருஷ்ணா. ஸோ ஷூட்டிங் வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு, 2 பேரையும் கண்ட்ரோல் பண்ணி ஷூட் பண்ணுறது. சாங்ஸ் இவனோட ஆல்பம் சூப்பராக வந்திருக்கு. எல்லா சாங்ஸுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கேட்குறதுக்கு. எச்என் திரைப்படத்தின் எழுத்தாளர்கள் சுரேஷ், பாலகிருஷ்ணன் 2 பேரும் சேர்ந்து சுபா. இதில் வந்து ஹீரோ வந்து கதை, எச்எனில் வந்து கதை தான் ஹீரோவாக இருக்குது. அப்படின்றதுனால முதல்ல வந்து இது ஆர்யா படமா கிருஷ்ணா படமா அப்படின்றதெல்லாம் பார்க்காம இந்த கதைக்கு யார் வந்து தயாராக இருப்பாங்க, யார் வந்து நல்லா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தபோது ஆர்யாவும் கிருஷ்ணாவும் வந்து டைரக்டரை வந்து சூஸ் பண்ணார். அவர் தேர்வு பண்ண ஒரு இதுதான் வந்து கதாநாயகர்கள் தான் ஆர்யாவும் கிருஷ்ணாவும். ஆனால் 2 கதாநாயகர்கள் கதையில் வந்து உண்மையிலேயே வந்து 2 கதாநாயகர்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி போனால் எப்படி இருப்பாங்க அப்படின்றது தான் கதையே ஆரம்பிச்சிருக்கு. அப்படின்றதுனால அதுக்கு 2 கதாநாயகர்கள் தேவைப்பட்டாங்க. அந்த 2 கதாநாயகர்களுக்கும் வந்து முழுக்க வந்து அதாவது ஒருத்தர் டம்மி, ஒருத்தர் வந்து சூப்பராக இருப்பார் அப்படின்றதெல்லாம் கிடையாது. 2 பேருக்கும் ஈக்குவலான ஒரு பாத்திர படைப்பு இருக்குது இந்த படத்தில். ஓம் பிரகாஷ் அவர் வந்து ஏற்கனவே வந்து நிறைய படம் வாகேஷ் கூட ஆரம்பித்து ஆரம்பத்தில் வச்சுட்டு அநேகரில் இருந்துட்டு எல்லா படத்துலேயும் அவர் வந்து பேர் வாங்கிட்டு இருக்கிறாரு. அவர் எக்ஷன் பண்ணியிருக்காரு. அப்படின்னா வந்து அது எதிர்பார்ப்பு நீங்கள் எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த எதிர்பார்ப்பை அவர் நிறைவேற்றியிருக்கார் அப்படின்னு தான் நாங்கள் சொல்ல முடியும். சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து ஒரு சீனெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் வந்து இந்த மாதிரி படத்தை வந்து எடுத்து கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜா மியூசிக்னால் விஷ்ணுவர்தனுக்கு பண்ணும்போது தனியாக ஒரு அந்தஸ்து வந்துருந்ததுக்கு அவர் விஷ்ணுவர்தன் பண்ணியிருக்கிற எல்லா பாடல்களுமே நல்லாயிருக்கு. இந்த படத்துலேயும் வந்து ரிலீஸ் ஆகிருக்கிற பாடல்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்குன்னு பேச்சு வந்திருக்கு. தயாரிப்பு வந்து யூடிவிக்காரங்க அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, டேரக்டரை வந்து இந்த மாதிரி எடுக்கணும் அந்த மாதிரி எடுக்கணும் எந்த விதமான கட்டுப்பாடு விதிக்காமல் டேரக்டர் சுதந்திரம் எங்களுடைய சுதந்திரம் எதையுமே பாதிக்காமல் ரொம்ப நல்லா அவங்க வந்து கோஆப்ரேட் பண்ணி எடுத்திருக்காங்க இந்த படத்தை. எச்என்கிற தலைப்பு ஏன் தேர்ந்தெடுத்தோம்னா, எச்என்கிறது வந்து பொதுவாக அதிர்ஷ்டத்தை குறிக்கிறது, அந்த ஃபார்ச்சூன் சொல்கிறீங்களே அது மாதிரி எச்சினி தேவதைகள்னு சொல்லுவாங்க. எச்என்கிற ஒரு குபேரனுக்கு ஒரு பெயராக உள்ளது. தமிழ் அகராதிலாம் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த கதை வந்து அதிர்ஷ்டம் பற்றியும் ஒருத்தனுக்கு எப்படி அதிர்ஷ்டம் அடிக்குது அப்படின்றத பற்றி இருக்கிறதுனால எச்என்கிற தலைப்பு கரெக்டாக இருக்குன்னு தோணிச்சு வச்சுருக்கேன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது தமிழில் என்னோட 2வது படம். And I'm very happy to be associated with Vishnuvardhan Films and UTV as well. இந்த படத்திலே எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்கோப் இருந்துச்சு. அண்ட் விஷ்ணு சார் இனிமேல் நம்பிக்கை வச்சு இந்த ரோல் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அவருக்கு. எச்என் படத்தோட ஆடியோ ரிலீஸ் அண்ட் சோஃபார் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆல் லிசன் டு இட் as well and enjoy the music. And and I've heard யுவன் சார் சாங்ஸ் நிறையா கேட்டிருக்கேன். பட் எச்என் படத்தில் I got to perform for his song and it's been a fabulous experience. And in the music lyrics கம்போஸ் பண்ணிருக்காரு. தட்ஸ் பாவிஜய் சார். ஸோ ஹீஸ் ரிட்டன் இட் பியூட்டிஃபுல்லி. அண்ட் 5 சாங்ஸ் இருக்குது படத்தில். அதில் மை ஃபேவரட், ஐ என்ஜாய்ட் ஆல் த சாங்ஸ் பட் மை ஃபேவரட் இஸ் கொஞ்சலாய் அண்ட் ஆல்சோ காக்கா பொண்ணு. கோலிவுட் அன்கட்ல இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு படத்தினுடைய ப்ரெஸ் மீட். சாரி 2 படத்தினுடைய ப்ரெஸ் மீட். ஆமாங்க, இப்போ நம்ம மொட்டை சிவா கெட்ட சிவா அப்படிங்கிற படத்தினுடைய ப்ரெஸ் மீட் பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டயலாக் எங்கே கேட்ட மாதிரி இருக்கு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, காஞ்சனா 2 படத்தில் வர பாப்புலரான லாரன்ஸோட டைலாக் தான் இது. அண்ட் அவருடைய அடுத்த படத்துக்கு இந்த டைலாகை டைட்டிலாக வச்சிருக்காரு. இந்த படத்தில் அவருக்கு ஹீரோயினாக நடிக்கிறது காஜல் அகர்வால். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு படமும் டைரக்ட் பண்ணி நடிக்க போகிறாரு. அந்த படம் தான் நாகா. ஸோ இந்த 2 படத்தினுடைய ப்ரெஸ் மீட், இந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் என்னென்னலாம் சொல்கிறாரு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நான் வந்து பொம்மைன்னு ஒரு படம் எடிட்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன். பொம்மை ரொம்ப முன்னாடி. அந்த படத்தில் வந்து ஜேசுதாஸ் வந்து அவர்கள் பாடினார். வெறும் 50 ரூபா சம்பளம் முதல் பாட்டுக்கு. பொம்மையும் நீயும் பொம்மை நானும் பொம்மைங்கிற பாட்டு.
அந்த காலத்துலேருந்து ஜெயசுதாஸ் அவர்கள் கூட நிறைய பழகிட்டு இருப்பார். நான் ப்ரொடியூசர் ஆனதுக்கப்புறம் என் படங்கள் பாட வரும்போது அவர்கிட்ட கேட்பேன் இந்த கடவுள்னா என்ன, நீங்கள் வந்து கிறிஸ்தவராக இருந்து இப்படி பாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு ஒவ்வொரு விஷயமா கேட்டுட்டு இருக்கும்போது அவர் ஒரு விஷயம் சொன்னார். என்னென்னா, நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க மோகன் சார், கடவுள் ஒவ்வொருத்தருடைய லைஃப்பையும் கேசட் பண்ணி வச்சுட்டாரு, இதுதான் இவங்க லைஃபுங்கன்னு. ஆனால் ஒரு ஃபிட்டிங்கும் வச்சுட்டாரு அப்படின்னாரு. என்னங்கன்னு கேட்டேன். இது என்னங்க இது கேசட் பண்ணி வச்சுட்டு ஃபிட்டிங் வச்சுட்டாருங்கிறீங்களா என்னங்கன்னு கேட்டேன். ஃபார்வர்ட் பண்ணி பார்க்க முடியாது, ரீவைண்ட் பண்ணி தான் பார்க்க முடியும்னாரு. இந்த அடுத்த நிமிஷம் என்ன நடக்குமோ நமக்கு தெரியாது, ஆனால் நடந்ததை ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. இப்போ நான் நடந்ததை ரீவைண்ட் பண்ணி பார்க்குறதுக்காக நான் பேச ஆரம்பிக்கிறேன். 1995ஆம் ஆண்டு லாரன்ஸ் வந்து எனக்கு சிரஞ்சீவி அவர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணார். சிரஞ்சீவி வச்சு நான் ஒரு படம் எடுத்துகிட்டு இருந்தேன், ஹிட்லர்னு ஒரு படம். அவர் ரொம்ப ஃபால் டவுனில் இருந்த நேரத்தில் அந்த கதையை சொல்லி அவர் நடிக்க வச்சேன். அவர் எனக்கு லாரன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணார். எனக்கு வந்து மைண்டில் ஒரு பையன் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் பண்ணால் நல்லாயிருக்குன்னு, தாராளமாக சார் செய்யலான்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த படத்துக்கு, ஹிட்லர் படத்துக்கு நான் லாரன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். நான் வந்து அந்த சாங் நேரத்தில் நான் கூடயே இருப்பேன், நான் ப்ரொடியூசர்னால் ஒதுங்கி இருக்க மாட்டேன், எப்போவும் கூடயே இருப்பேன். ஒரு 3-4 ஷாட் எடுத்ததுக்கப்புறம் மான் மாதிரி துள்ளி போகிற ஒரு மூமெண்ட் கொடுத்தான் லாரன்ஸு. எனக்கு என்ன தோணுன்னு தெரியல அந்த மியூசிக். ஏன்னா நான் வந்து ஆஸ் எடிட்டர் இல்லையா, சிங் பண்ணி பார்க்குறது படத்தில் அங்கேயே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அருமையாக இருந்தது அந்த மூமெண்ட்டு. உடனே பாக்கெட்டில் என்ன பணம் இருந்ததோ அதை எடுத்து உடனே லாரன்ஸ் கொடுத்தா லாரன்ஸ் ஷாக் ஆகிட்டாப்புல, இதனடா திடீர்னு ஒரு பணத்தை எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னு. பட் எனிஹவ் என் மனசில் தோணுதை, நீ வச்சுக்கணும் அதை வச்சுக்கையா, என் மனசில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வச்சுக்கன்னு சொன்னேன். அன்னையிலேருந்து என் பிள்ளைகளோட வளர்ச்சி எப்படி இருக்கோ எனக்கு தெரியாது, நான் லாரன்ஸை ரொம்ப ரொம்ப நேசிக்கிற ஒருத்தன். நான் தெலுங்கில் படம் பண்ணும்போது எல்லா படங்களுக்கும் லாரன்ஸ் எனக்கு மாஸ்டர். அது கடைசி 2012 வரலும் நான் அங்கே இருந்தேன், 2 வரலும் அது வரலும் எனக்கு மாஸ்டர் நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஹிட்லர் படத்தில் டைட்டில் போடும்போது லாரன்ஸுன்னு இருந்தது. நீ ராகவேந்தர் மேலே உனக்கு ரொம்ப பிரியம் இருக்கு இல்லையா, நீ ஏன் அதை விட்டு வைக்கிற, அதில் ராகவேந்திரா லாரன்ஸு நான் டைட்டில் போடுறேன்னு சொல்லி நான் தான் முதல்ல ராகவேந்திரா லாரன்ஸ்னு பேர் வச்சேன். இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்றைக்கி அவர் பண்ணல, தர்மம்லாம் இன்றைக்கி பண்ணல, எப்பொழுதோ பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்படி ஒருத்தரை தயாரிப்பு நீங்கள் அனுப்பிச்சிருக்கேங்கிற பெருமை இருக்கு இல்லையா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு 25 வருஷ சினிமா உழைப்புக்கு அப்புறமேல நான் சென்னையெல்லாம் தாண்டி கொஞ்சம் தூரத்தில் ஒரு இடம் வாங்கியிருக்கேன். அந்த இடம் என்னென்னா, கொஞ்சம் மண் வீடுலாம் கட்டிக்கிட்டு ரொம்ப அமைதியாக போய் செட்டில் ஆகிறதுக்காக. அப்போது மாடு வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஆசை வந்து, அந்த ஊர் பெரியவர், பக்கத்து ஊரில் ஒரு பெரியவர் ஒருத்தர் இருக்காருங்க. அந்த ஊரில் அவர் தான் பெரிய வசதியானவர், நிறைய படித்தவர், அப்புறம் மாட்டை பற்றிலாம் கரெக்டாக தெரியும். அதனால் நீங்கள் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா கரெக்டாக கைட் பண்ணுவார் அப்படின்னோடனே சரி நான் அவர்கிட்ட கேட்டேன். அப்புறம் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு நாள் கேட்டார், பசுமாடு வேணும்னு கேட்டிங்களே, அது மேல் வேணுமா ஃபீமேல் வேணுமான்னு. பசுமாடு கேட்டிங்களே, அது மேல் வேணுமா இல்லை ஃபீமேல் வேணுமா? எனக்கு ஒன்றுமே புரியல. சார் பசுமாடு கேட்டிங்களேங்க, அது மேல் மாடு வேணுமா இல்லை ஃபீமேல் வேணுமா? நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம ஊரில் படிப்பு லெவல் இவ்வளோ தான் இருக்குது. படித்தவங்க இது தனியாக அப்படி ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை நான் சொல்கிறது ஏன் சிங் பண்ணுற அப்புறமேல, நான் முதல்ல இங்கே 7:10க்கெலாம் இங்கே வந்துட்டேன். 8:30 மணிக்கு தான் ஆரம்பிச்சது ஃபங்க்ஷன். நான் வெளியில் உட்காந்து யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன், இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணுமா இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு அவசியம்ன்ட்டு. இங்கே ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, அவ்வளோ நேரம் காத்திருக்கிறது வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஏன்னா இது வெறும் சினிமா நிகழ்ச்சியாக மட்டுமே இல்லாமல் இளைஞர்களுக்கான மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக, வெறும் சினிமாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிக பெருசாக உழைச்சவர் வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அவர் செஞ்ச அவ்வளோ நல்ல விஷயங்கள். அந்த மாதிரி கதை திரைக்கதை வசனம் இயக்கம் படம் ஃபஸ்ட் டே ரிலீஸ் அன்னைக்கு நாங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு பதிலாக ராகவா லாரன்ஸ் அவருடைய ட்ரஸ்ட்டுக்கு 10 லட்சம் ரூபா நாங்கள் நன்கொடையாக கொடுத்துட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணோம். அந்த படத்தோட வெற்றிக்கு நிறைய காரணங்களில் ரொம்ப முக்கியமான காரணம் வந்து இது எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம செய்கிற காரியம் நல்ல காரியமாக ஆரம்பிச்சிட்டோம்னா டெஃபினட்டாக ரிசல்ட் நல்லாவே இருக்கும்.
காஞ்சனா வந்து ஒரு 100 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு. இன்றைக்கி வந்து ஒரு 1 கோடி ரூபாய் அவர் வந்து தானமாக பண்ணியிருக்காரு. நிச்சயமாக அடுத்த படத்தில் 10 கோடி ரூபாய் அவர் தானம் பண்ணுற அளவுக்கு அந்த படம் அடுத்த படம் கலெக்ட் பண்ண இந்த படம். எனக்கு கொஞ்சம் பேராசை ஜாஸ்தி. இது அப்படியே ஒரு 100 கோடி ரூபாயாக மாறி ஒரு டெஃபினட்டாக பண்ணுவார். ஏன்னா அவர் மைண்டில் வந்து இதில் 2 ஆன்மீகவாதிகள் சேர்ந்துருக்காங்க. மதன் சாரை பற்றி நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன். அவருக்கும் இந்த மாதிரி ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட்டுன்னு. ஒரு அம்மா போய் ஸ்கூல் டீச்சர்கிட்ட சொல்லியிருக்காங்க, என் பையன் எப்போ பார்த்தாலும் விரல் சூப்பிக்கிட்டே இருக்கான், என்ன பண்ணாலும் நிறுத்த மாட்டேங்கிறான், நீங்கள் ஏதாவது வழி பண்ணுங்க அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, அவன் சைஸை விட கொஞ்சம் பெருசாக ட்ரௌசர் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா சரியாக போயிடும். ஏங்க அவன் விரல் சூப்புறதுக்கும் ட்ரௌசர் பெருசாக இருக்கிறதுக்கும் என்னங்க சம்மந்தம்? இல்லைங்க, ட்ரௌசர் பெருசாக இருந்தேன்னா அவனோட 2 கை எப்போ பார்த்தாலும் ட்ரௌசரை இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ விரல் சூப்புறதுக்கு அவனுக்கு நேரமே இருக்காது, மறந்துடுவான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி லாரன்ஸோட ஒரு கை எப்போவும் ஆன்மீகத்துலேயும் இன்னொரு கை எப்போவுமே சினிமாவிலையுமே இருக்கிறதுனால இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெலாம் அவர் வரவே மாட்டார். நான் மட்டும்தான் நிறைய இந்த மாதிரிலாம் வந்துட்டு போனே தவிர அவர் வேறு எதுலேயும் அவருடைய கான்சன்ட்ரேஷனே கிடையாது. நான் முந்தி குடியிருந்த வீட்டில் தான் இப்போ அவருடைய ஆஃபீஸ் இருக்குது. நாங்கள் 2 பேரும் ரொம்ப நெருங்கிட்டோம் சமீபத்தில். அந்த ஆஃபீஸ்குள்ளே போய் பார்த்தோம்னா அது ஒரு கோயில் மாதிரியே இருக்கும். எந்நேரமும் அதே சிந்தனை. அவருக்கு 2 விதமான விஷயம். வெறும் சில பேர் ஆன்மீகம்னா வெறும் கோயில் திருவிழா இதோடு மட்டுமே நிறுத்திடுவாங்க. அப்படி இல்லாமல் அவர் இந்த விஷயத்தை நல்ல காரியத்துக்காக பயன்படுத்துறது ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதில் டெஃபினட்டாக என்னுடைய உழைப்பு எங்கேயாவது தேவைப்படும். நிச்சயமாக நானும் வந்து அதில் கலந்துக்குவேன். நன்றி, வணக்கம். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு சண்டே அதுவும் உங்களோட டேஸ் ரொம்ப ஜாலியாக போயிருக்கும்னு நினைக்கிறேன் வித் கோலிவுட் அன்கட். ஸோ ஐம் வெரி ஹாப்பி. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ பிரியங்கா சேயிங் டேக் கேர் அண்ட் பை.